ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் வழக்கம் போல வருகை புரிந்திருக்கும் அளவற்ற ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களாகி உங்களை வருக என்று முதலில் வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் முனைவர் அண்ணா உதயகுமார் அவர்கள் எனக்கு ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்பு சேந்தமங்கலம் தலைமை ஆசிரியராக இருந்தபோது அறிமுகம் ஏற்பட்டது. அப்போ துவங்கிய நட்பு இன்று வரை பல்வேறு உருவங்களாக உருமாறி ஒரு தலைமை ஆசிரியராக அறிமுகமாகி நண்பராக, நல்ல ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆன்மீக குருவாக, நம் பள்ளியின் ஆலோசகராக பல்வேறு உருவங்களாய் தாங்கி நம்மிடையே இருக்கின்றார். அன்னார் அவர்களை இன்றைய தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நம் பள்ளி கொண்டிருப்பதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆண்டு விழாவிற்கு இந்த கடந்த 1 மாதங்களாக பல்வேறு பணி சுமைகளை ஏற்றுக்கொண்டு வழக்கம் போல் சிறப்பிக்க காத்திருக்கும் நமது பள்ளி முதல்வர் அவர்கள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி அவர்கள் பணி மென்மேலும் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். என்னன்னா, இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது கால சூழ்நிலைகள் மிகவும் கடினமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் சாலையில் ரோடில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல மாதிரி இருக்கிற ஒரு சேஃப் டிரைவிங் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசணும்னா இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கறது. இளைஞர் சமுதாயங்கள் சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் பல்வேறு சூழ்நிலைகளில் மாறிக்கொண்டிருக்கின்றார். பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் குழந்தைகளை கவனித்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. இன்றைய சூழல், ஒரு மாணவர் பள்ளிக்கு வரும் பொழுது ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்கும் பொழுது 40 மாணவர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வருகின்றார்கள். பல்வேறு வகையான சூழ்நிலைகளை தன் மனதில் ஏற்றுக்கொண்டு வருகிறார். இங்கே கற்கும் சூழலில் அதை மறைந்து மாணவர்களுடைய தங்களுடைய பல்வேறு வகையான உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் இடமாக பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. ஆகையினால் அந்த உணர்ச்சிகள் கற்கும் சூழலை பள்ளி எவ்வாறு வழங்குகிறதோ அதே போன்ற சூழலை நீங்கள் குடும்பத்திலும் வழங்கக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். முதல்ல மாதிரி இப்போ இல்லை. நாங்கள் இளமையாக இருந்த போது இருந்த குடும்ப சூழ்நிலைகள் இன்று இல்லை. ஆனால் உங்கள் குழந்தை வளர வேண்டும், நன்முறையில் வளர வேண்டும் என்றால் நீங்கள் அந்த சூழலை குடும்பத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியது உங்களுடைய மிக பொறுப்பான விஷயமாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை குடும்பத்தில் உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலையில் வளரும் குழந்தை இங்கேயும் பள்ளியிலும் நற்பெயர் எடுக்கும், நல்ல ஒரு மாணவராக திகழும் என்று கூறி பல்வேறு நம்மிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கும் நமது அன்னார் அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்கிறேன். பெற்றோர்களாய் உங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நம் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு